செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை தரித்த சடைமேல் தூக்கி இங்குமங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே, என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் 5 பக்தி அன்பர்களுக்கு முக்தி தரும் பக்தி என்கிற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன். அனைவருக்கும் வணக்கம். முக்தி தரும் பக்தி என்கிற நிகழ்வில் தொடர்ந்து நாயன்மார்களின் வரலாறுகளை, அடியார் பெருமக்களின் வரலாறுகளை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடியார் பெருமக்களின் வரலாறுகள் எதை சொல்கிறது என்றால், தன்னுடைய பக்தியினால் இறைவன் பாதத்தை, அதாவது முக்தி நிலையை அடையலாம் என்கிற வரலாற்றை சொல்லக்கூடியதுதான் இந்த நாயன்மார்களின் வரலாறு. ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறது. இப்படியெல்லாம் வாழுங்க அப்படிங்கிற ஒரு வழி சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி ஒரு காட்டு இருக்கிற, ஒரு அடர்ந்த காடு இருக்குதுன்னா, அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு யானை நடந்து போகும். அந்த யானை நடந்து போனதுக்கு அப்புறம் அதன் வழியில் பல மிருகங்கள் நடந்து போகுமா. ஏன்னா பெரிய யானை அது ஒரு பாதையை உண்டாக்கும். இப்போ நம்மளே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வழி உருவாகாது. ஆனால் ஒருத்தர் நடந்து போறாரு அப்படின்னா அதன் பின்பு அது சரியான வழி என்பதை உணர்ந்து கொண்டு அதன் பின் நடந்து நடந்து அது ஒரு வழியாக மாறும். அப்படிதான் பக்தி என்கிற வழியை பின்பற்றி இறைவனின் பாதம் என்கிற முக்தியை அடைவதற்கான வழியை காட்டியவர்கள் இந்த நாயன்மார்கள் என்றே சொல்லலாம். அப்படி யானை போல் நடந்து நமக்கு வழிகாட்டியவர்கள் ஏராளம். இந்த நாயன்மார்களின் வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதில் ஒரு வழியை காட்டியவரை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அவர்தான் சக்தி நாயனார் என்கின்ற நாயன்மார். இவரை சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்லுகிற பொழுது, சுழற் சக்தி களர் சக்தி விருஞ்சையார்கோன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுகிறார். கலர் சக்தி விருஞ்சையான் அடியார்க்கும் அடியேன்னு ஏன் சொல்றாருன்னா, இந்த சக்தி என்கிற அடியார் பெருமக்கள் எங்க பிறக்கிறாருன்னா விருஞ்சையூர் என்கிற இடத்திலே பிறக்கின்றார். இவர் என்ன ஒரு பக்தியை செலுத்தினார்னா, நம்ம ஒரு கொரடு வச்சிருப்போம்ல, நெல் அறுக்கிறதுக்கு ஏதோ ஒரு செயல்களை அறுக்கிறதுக்கு, ஒரு செடி அறுக்கிறதுக்கு வச்சிருப்போம். அந்த நெல்லையும் இதையும் அறுக்கிற கொரடை வைத்து நாக்கை அரித்தால் இறைவன் வந்துருவாரா? இறைவன் பக்தி செலுத்துவாரா? இறைவனின் பாதம் கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்கும். அதனுடைய அன்பு எப்படி செலுத்தினார் என்பதுதான் இன்றைக்கு நாம் அவருடைய வரலாறில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இறைவனை நிந்திப்பவர்னா திட்டுறவங்க, இறைவனை திட்டுபவர்களையும், இறை பொருளை நிந்திப்பவர்களையும், இதெல்லாம் உதாசனப்படுத்துபவர்களையும், இறைவனுக்கான பொருளாக வைத்திருக்கக்கூடிய அபிஷேக பொருளையும் சரி, ஏதாவது ஒரு பொருளை, இப்போ திருநீரை நம்ம கேவலப்படுத்தி பேசினாலும் சரி, அவருக்கு பொறுக்காதாம். சக்தி நாயனாருக்கு அது பொறுக்காது. என்ன பண்ணுவாராம், தன்னுடைய இடையில ஒரு கத்தி மாதிரி, ஒரு கொரடு மாதிரி வச்சிருப்பாராம். அதை எடுத்துட்டு சிவநிந்தனை செய்யக்கூடியவர்களின் நாக்கையே அறுத்துருவார். அப்படி ஒரு பக்தியா? இப்படி செய்யக்கூடியவரெல்லாம் இந்த பக்தியை செய்தால் கூட இறைவனின் பாதத்தை அடைய முடியும். உண்மையான பக்தி இறைவனின் மீது செலுத்தினார். இப்படி ஒரு சிறிய வரலாறு தான் இது. ஆனால் மிக சீரிய வரலாறுன்னு சொல்லலாம். இப்போ இவருடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அடியார் பெருமக்களை உள்ளன்போடு நேசிப்பவராம். அடியார் பெருமக்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம், யாராவது ஒருத்தர் துன்பம் செய்கிறோம் அப்படின்னு நினைச்சா கூட அவரை விடவே மாட்டாராம், சும்மா விடவே மாட்டாராம். பக்தியின் பால் கோபம் கொண்டு அவர் செய்த செயலால் இறைவனே இறங்கி வந்தார் என்பதுதான் இந்த வரலாற்றினுடைய சிறப்பான உச்சம். என்ன பண்ணுவாராம், எப்போதுமே இந்த அடியார் பெருமக்களுக்கு என்ன தேவையோ, சாப்பாடு வேணும்னா சாப்பாடு கொடுப்பாரு, பூஜைக்கு பொருள் வேண்டுமானால் பூஜைக்கு பொருள் வாங்கி கொடுப்பாரு, எதையாவது எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னா எல்லா பணிகளையும் செய்வார். எல்லா பணிகளையும் செய்து இறைவனின் மீது அன்பை செலுத்தக்கூடியவர். யாராவது ஒருத்தங்க சிவ பூஜைக்கு வச்சிருக்கக்கூடிய பொருளை எதையாவது ஒரு காலால் உதைத்து விட்டார்களோ, இல்லை ஏதாவது ஒரு நிபந்தனை, அதை அவமதித்து பேசினார்கள் கூட போதுமா, அவமதித்து பேசினாலும் கோபம் வந்து விடுமா. இறைவனை அவமதித்து பேசுவது, இறை பொருளை அவமதித்து பேசுவது, இதெல்லாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய தீங்கு என்பதை உள்ளார்ந்து உணர்ந்து செயல்பட்ட ஒரு வரலாறு தான் இவருடைய வரலாறு. சரி, நமக்கு இறைவன் 2 செவிகள் கொடுத்திருக்கிறார், 2 கண்கள் கொடுத்திருக்கிறார், வாய் கொடுத்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் எதுக்கு? 2 செவிகளும் நன்மையான செய்திகளை கேட்பதற்கு. நிறைய விஷயங்களை நல்லதை கேளுங்கள். இறை பொருளினுடைய, இறைவனினுடைய அந்த கருணையும் திருவிளையாடல்களையும் காதார கேளுங்கள். அந்த செவிகள் கொடுக்கப்பட்டது அதனால் தானே. நல்ல விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள்.
இந்த ஒரு 3 பொம்மை இருக்குங்க. காதை மூடிக்கிட்டும், வாயை பொத்திக்கிட்டும், கண்ணை மூடிக்கொண்டும் ஒரு 3 குரங்கு பொம்மை ஒன்று இருக்கும். 3 குரங்குகள் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை கேட்கக்கூடாது, காதை பொத்திக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய தீமையான சொற்களை நான் பேசக்கூடாது, வாயை பொத்திக்கொள். தீமையான விஷயங்களை நான் பார்க்கக்கூடாது என்பதற்கு கையை பொற்றிக்கொள்ளும். இந்த 3 குரங்குகள் பொம்மைகளும் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடியது இதுதான். நாம் தீமைகளை கேட்காதும், தீமைகளை பேசாது, தீமைகளை பார்க்காது, நாம் நன்மைகளையே எண்ணி வாழ வேண்டும். அதைத்தான் இங்கே சக்தி நாயனார் அவர்களும் செய்கிறார். இறை பொருளை நமக்கு காது கொடுத்தது இறைவனின் நாமத்தையும் இறைவனின் புகழையும் கேட்பதற்கு. கண் கொடுத்தது இறைவனினுடைய அந்த பாதத்தையும் அவன் உருவத்தையும் கண்ணார கண்டு ரசிப்பதற்கு. வாய் கொடுப்பது எதற்கு? புரணி பேசுவதற்கா? இன்றைக்கு ஏதோ ஒருத்தரை பற்றி இழிவாக பேசுவதற்கா? நிச்சயமாக கிடையாது. வாய் கொடுத்தது இறைவனின் புகழை வாயார பாடுவதற்கு. அந்த வாய் அதற்குத்தான், நாக்கு அதற்குத்தான். நரம்பில்லாத நாக்கு எது வேண்டுமானாலும் பேசும் என்று சொல்லுவார்கள் இல்லையா? ஒரு பழமொழி உண்டு. அப்போ அந்த நா எதை பற்றி பேச வேண்டும்? இறைவனின் புகழை பேச வேண்டும். இறைவனை இகழ்ந்து பேசினா இவருக்கு அளவு கடந்த கோபம் வந்துவிடும். உடனே சக்தியை எடுத்து, சக்தி என்று சொல்லுவது அவர் வைத்திருந்த அந்த கொரடு அருவாளினுடைய பெயர். அந்த ஆயுதத்தின் பெயர்தான் சக்தி. பின்னாளில் அந்த பெயரே அவருக்கு வந்தது, சக்தி நாயனார் என்று வந்தது. இறைவனை நிந்திப்பவர்களை எல்லாம் அந்த சக்தியை கொண்டு அறுத்தார். முதல்ல இவரை திட்டினார்கள், எல்லோரும் இகழ்ந்து பேசினார்கள். என்னப்பா இதெல்லாம் பண்றாரு, இப்படிலாம் பண்றாரு. பின் அவரின் பக்தியை புரிந்து கொண்டார்கள். இவரை பற்றி சேக்கிழார் பெருமான் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்கிறார்: அத்தர் ஆகிய அங்கணர் அன்பரை இத்தலத்தில் இகழ்ந்து இயம்புரை வைத்த நாவை வலித்து அரி சக்தியால் சத்தியர் எனும் திருநாமமும் தாங்கினார் என்று. திருநாமம், சக்தி என்கிற திருநாமம் அவருக்கு எப்படி வந்தது? அவரை இகழ்ந்து பேசினார். அந்த ஆயுதத்தின் பெயர் சக்தி. சக்தியால் நாவை அறுப்பார். அந்த சக்தியால் அறுப்பதால் இறைவனின் பாதத்தை அடைந்து அவருக்கு அவர் திருநாமமும் சக்தி நாயனார் என்ற நாயனாராக மாறியது. சரி, இப்படியெல்லாம் சொல்லிய ஒரு வரலாறு இந்த வரலாறு. வாயார வாழ்த்தவும் மனதார நினைக்கவும் இறைவனை நாம் பூஜிக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. உண்மையான அன்பை செலுத்தக்கூடியது என்பதை சொல்லக்கூடிய வரலாறு. இந்த சிறிய வரலாறு நமக்கு எதை சொல்லுகிறது? இன்றைய வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் நம்ம வாழணும், நம்ம அடுத்தவர்களை பற்றி பேசுவது, இறைவனை பற்றி பேசுவது என்று நினைத்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசுகிறோன்னா நம்மை பற்றி பேசுவதற்கு ஒருவர் தயாராக இருப்பார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். யார் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். உன்னுடைய நாவிலிருந்து ஒரு தீ சொல் வந்துவிடவே கூடாது. அதனால தான் எங்கள் வள்ளுவர் சொல்றாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு என்று சொல்லுகிறார். தீயால சுட்ட புண் கூட ஆறி போய்விடும், புண் ஆறிடும். தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. நம் நாவால் சுட்டக்கூடிய நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அந்த சுடக்கூடிய அந்த வடு யாராலும் மாற்ற முடியாது. இப்போ ஒரு வார்த்தையால் நம்ம ஒருத்தரை புண்படுத்திட்டோம்னா அவர் பரவாயில்லன்னு சொல்லிடுவார். ஆனால் அந்த மனதிற்குள் இருக்கக்கூடிய வடு என்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கும். அந்த வடுக்களை நாம் வாழுகிற வரைக்கும் அந்த வடுவை யாருக்கும் கொடுக்காமல் வாழுங்கள். அதை தான் இந்த வரலாறு இன்றைக்கு சொல்கிறது. பக்தியின் ரீதியாக, நம் வாழ்க்கையின் ரீதியாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது இதுதான். நம்ம யாரு மேலையும் யாரையும் தீஞ்சொற்களால் சுட்டு விடாதீர்கள். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று சொல்வார்கள் அல்லவா? இங்கே இந்த வரலாற்றிலே கண்ணகி பாண்டிய நெடுஞ்செழியன்லாம் இருந்தார் இல்லையா? சிலப்பதிகார வரலாற்றிலே பாண்டிய நெடுஞ்செழியன் எதற்காக இறந்து போனான்? ஒரே ஒரு சொல் தான்ங்க காரணம். தன்னுடைய மனைவி கிட்ட சண்டை போட்டிருந்தார். தன்னுடைய மனைவியினுடைய காலணியை எடுத்துட்டு போயிட்டாருன்ட்டு. அப்பதான் அந்த செய்தி வருகிறது, இந்த மாதிரி காலணியை எடுத்துட்டு போன, சிலம்பை எடுத்து போனவனை கல்வன் இருக்கிறான் என்று. அப்போ அவர் நிதானத்தில் அந்த சொற்களை சொல்லியிருந்தால் அவருக்கு இந்த வேலையே வந்திருக்காது, இவ்வளவு பழி சொற்கள் வந்திருக்காது, அவர் உயிரே போயிருக்காது. என்ன சொன்னார் தெரியுங்களா? கொண்டு கொணர்கன்னு சொல்ல வேணும், அதுதான் நினைச்சார் அவர். கொண்டு கொணர்க, அவரை கொண்டுட்டு கொண்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க, அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லணும். ஆனால் ஒரு சொல் மாறியது, கொன்று கொணர்க என்று சொன்னார். அதனால் என்ன பண்ண, அவனை கொண்டுட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அவனை கொன்றதால், அந்த சொல் மாறியதால் அவனை கொன்றார்கள். அதனால் பாண்டிய மன்னன் இறந்து போனான், அவன் மனைவியும் இறந்து போனால், மதுரையே தீப்பற்றி எரிந்தது.
ஒரு சொல்லினுடைய வலிமை எங்க போய் நிக்குது பாருங்க. அந்த சொல்லுக்கான வலிமை அங்கு இருக்கிறது. நாம் முடிந்த அளவிற்கு நாம் பேசுகிற பொழுது தீஞ்சொற்களால் பேசிவிடவே பேசிவிடாதீர்கள். இறைவனின் நாமத்தை உச்சரியுங்கள். 5 எழுத்து மந்திரத்தை உச்சரியுங்கள். நமச்சிவாய நமச்சிவாய என்று உச்சரியுங்கள். நமச்சிவாய என்று நாம் வாயார் உச்சரிக்கிற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தீமைகள் எல்லாம் அகன்று போய்விடும். இப்படி இறை நாமத்தையும் இறை சிந்தனையையும் இறைவனின் புகழையும் வாயார புகழ்ந்து பாடுங்கள். திருப்புகழை பாட பாட வாய் முணக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அப்படி இறை புகழை பாடுங்கள். நம் உள்ளமும் சேர்ந்து மணக்கும். நன்றி, வணக்கம்.